من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كلامه الأعلى: إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனித மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தான் நபியாக அனுப்பப்பட்டதற்கான பல்வேறு காரணங்களை சொல்லுவார்கள். சில ஹதீசுகள்ல நான் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன் என்பதாக, இந்த மார்க்கத்தினுடைய இறுதி நபித்துவத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்பது போன்ற பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஹதீசுகள்ல. அதுல ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்: புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். நல்ல குணங்களை மக்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் அழகான குணங்களை நான் கற்றுக் கொடுத்து பழக்கப்படுத்தி அவர்களை குணங்கள் வாயிலாக நல்லவர்களாக ஆக்குவதற்காக வேண்டியும் நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக குணங்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல குணங்கள், இன்னொன்று கெட்ட குணங்கள் என்பதால் என்ன செய்யலாம், ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். இதுல கெட்ட குணங்களாக எவைகள் எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதோ, ஒருவன் உள்ளத்துல ஒரு பெண்ணை தவறாக கற்பனை செய்கிறான், சபதம் கொள்கிறான், அல்லது ஒருவனை தவறாக மனதிலே நினைக்கின்றான், இப்படியாக பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகின்றார்கள்: யுத்பஉல் முஃமினு அலல் ஹிலாலி குல்லிஹா இல்லல் ஹியானத வல் கிذب. ஒரு முஃமினிடத்தில் எந்த கெட்ட குணங்களும் இருக்கக்கூடாது. எந்த கெட்ட குணங்களும் அறவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் குணம் ரீதியாக கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை அப்படி சிலரிடத்தில் கெட்ட குணங்கள் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு கெட்ட குணங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து விடக்கூடாது. ஏன்னா அது ஈமானுக்கு அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று அல் ஹியானத், இன்னொன்று வல் கிذب. முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள்: இந்த ரெண்டு கெட்ட குணங்கள் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்று ஹியானத். ஹியானத் என்றால் என்ன? நம்பிக்கைக்கு மோசடி செய்வது. இரண்டாவது வல் கிذب,
பொய் பேசுவது, இந்த இரண்டும் என்ன மாதிரியான தன்மைகளை பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்களிடத்திலே உபதேசம் செய்வார்களோ அல்லது எப்பொழுதெல்லாம் எங்களிடத்திலே மார்க்க ரீதியாக உரையாடுவார்களோ அந்த எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தை இல்லாமல் இருக்காது. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யார் நம்பிக்கைக்கு உடந்தையாக இல்லையோ, யார் நம்பிக்கைக்கு சரியாக இல்லையோ அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஈமானில் அவர் பரிபூர்ணப்பட்டவராக இருக்க மாட்டார். அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். நம்பிக்கைக்கு மோசடியாக செய்பவர், நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய மனிதர் அவர் மரணிக்கிற நேரத்துல அவர் முஃமினாக மரணிப்பாரா என்பதிலே சந்தேகம் முடியும் என்கின்றார்கள் இமாம் பெருமக்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு மத்தியில ஒன்று பொய் பேசுவதாக இருக்கலாம் அல்லது நம்பிக்கைக்கு மோசடி துரோகம் செய்வதாக இருக்கலாம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் சும்மாதான் சொல்லி பார்த்தேன், இவ்வளவு பெருசாகும் எனக்கு தெரியல என்று வாழ்க்கையில் சின்னது தொடங்கி பெரியது வரைக்கும் நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஆக்குவதற்காக வேண்டி அல்லது நமக்கு சரியான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக வேண்டி வியாபாரங்கள்ல அல்லது கொடுக்கல் வாங்கல்ல, குடும்பத்தில் மனைவி இடத்துல, பெற்ற பிள்ளைகளிடத்துல, உறவுகளுக்கு மத்தியில, அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில, சக நண்பர்களுக்கு மத்தியில, அது எந்த விஷயத்திலாவது நாம் என்ன செய்து விடுகிறோம், ரொம்ப இலகுவாக ரொம்ப எளிமையாக சில பொய்களை கடந்து நாம் வந்து விடுகின்றோம் வாழ்க்கையில. அதற்கு நாம் பல்வேறு விதமான சரிகட்டுதல்களை நாமே சொல்லிக் கொள்கிறோம், நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், பொய் என்பது குற்றத்திற்குரிய விஷயம் தான், ஆனால் இதனுடைய பாதிப்பு தான் கடைசியில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு தொடர்ந்து பொய் சொல்லக்கூடியவனுடைய ஈமான் என்பது அவனுக்கு உழை வைத்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் ஹதீஸுகள்ல பார்க்கிறோம், ஒருவன் பொய் பேசினால் அவனுடைய வாயிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுகின்றது. அந்த வாடையை மலக்குமார்கள் உணர்கிறார்கள். அவர்கள் அந்த வாடையிலிருந்து பல மைல்களுக்கு தொலைதூரம் என்று சென்றார்கள், போய்விடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவன் தொடர்ந்து பொய் பேசிக் கொண்டே இருக்கிறார். பெருமானார் சொன்னார்கள், அவருடைய உள்ளம் என்பது இறுகிவிடும், அவருடைய உள்ளம் என்பது பாறை போல் ஆகிவிடும். ஒருவனின் உள்ளம் பாறை போல் ஆகிவிட்டால் அவனுக்கான பாதிப்பு என்னவென்றால் அவனுக்கு நல்லது விளங்காது, நல்லது தெரியும், ஆனா அது புரிந்து வாழ்க்கையில செயல்பட மாட்டான். பாவம் என்பது தெரியும், குற்றம் என்பது தெரியும், ஆனால் தன்னை அந்த பாவத்தில் தற்காத்துக் கொள்ள மாட்டான். இப்ப கண்ணியத்துக்குரிய நடிகார்களே, பொய் என்பது மிக சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு சமாளிபிகேஷனாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸுகள்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல ஒரு சஹாபியுடைய வீட்டு திண்ணையில வெளியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அந்த வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கின்ற போது அது வீட்டுக்குள்ள இருந்த அன்சாரி ஒரு சஹாபிய பெண்மணி வெளியே வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் விளையாண்டு கொண்டிருக்கிறார். அந்த மகனை கூப்பிடுறாங்க உள்ள, உள்ளவா உனக்கு நான் சாப்பிட ஒண்ணு தரேன் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் கேட்டாங்க, என்ன வச்சிருக்கீங்க கொடுக்கிறதுக்கு? என்ற பேரித்தம்பழம் இருக்கிறது, அதை என் மகனுக்கு கொடுப்பதற்காகவே நான் அழைத்தேன் என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், ஒருவேளை நீங்கள் இதை விளையாட்டாக பொய்யாக நீங்கள் சொல்லி இருந்தால் குத்திபத் அலைகி கதிபத்துன், நீ ஒரு பொய்காரி என்று எழுதப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளையாட்டா சொன்னமா இல்லையா, நீ உள்ளவா உனக்கு கொண்டு தரேன், நீ உள்ள வந்தா கண்டிப்பா என்று உள்ள வருவதற்கு சொல்லுகின்ற இந்த விளையாட்டான சில பொய்களும் வார்த்தைகளும் கூட பெருமானார் இப்படி கண்டித்தார்கள். ஒருவேளை இல்லை என்றால், பேரித்தமிழத்தை நீங்க கொடுக்கலை என்றால் குத்திபத் அலைகி கதிபத்துன், நீ ஒரு பொய்காரி என்று எழுதப்படுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் இப்படி சொன்னாங்க, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, உனக்கு உண்மை பேசுவது கசப்பாக இருந்த போதிலும் சரி, எவ்வளவு சிரமங்களை கொண்டு வந்த போதிலும் சரி, நீ வந்து பொய் சொல்வதன் மூலமாக எத்தனை விதமான நட்டங்கள் ஏற்பட்ட போதிலும் கூட நீ உண்மையை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று. இரண்டாவது, நம்பிக்கைக்கு மோசடி செய்வது. இன்றைக்கு உடன்பிறப்புகளுக்கு மத்தியில அல்லது ஒரு தொழிலாளி எஜமானனுக்கு மத்தியில அல்லது கொடுக்கல் வாங்கலுக்கு மத்தியில அல்லது மனைவி மக்களுக்கு மத்தியில உண்டான அந்த நம்பிக்கைக்கு எல்லா நிலையிலும்
பாத்திரமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் உண்டான இந்த சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இட பிரச்சனையாக இருக்கலாம், பங்கீடுகளாக இருக்கலாம், அவைகள் பேசப்பட்டது ஒன்றாக இருக்கிறது. காலம் கடக்க கடக்க அவைகள் மாறுகின்ற அல்லது அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய நிலையை உருவாக்க நிலையை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னாங்களா, ஈமான் லிமல்லா அமானத்தலஹு, நம்பிக்கையோடு நீ எந்த வார்த்தையை பேசினாயோ, எந்த உத்தரவாதத்தை நீ கொடுத்தாயோ, அதை நீ எந்த இடத்திலும் மோசடி செய்துவிடக் கூடாது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகவே இருக்க வேண்டும். அதன் மூலமாக உனக்கு எந்த நட்டங்கள் ஏற்பட்ட போதிலும் ஒருபோதும் உனக்கு எதிர்காலத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் நம்பிக்கைக்கு மோசடி செய்யாமல் எத்தனை லட்சங்களை இழந்த போதிலும் சரி, நாம் பொய் செல்வதன் மூலமாக நட்டங்கள் ஏற்பட்ட போதிலும் சரி, அது இன்றைக்கான நட்டங்களாக இருக்குமே தவிர எதிர்காலத்துல நாம் யாருக்காக வேண்டி விட்டுக் கொடுத்தோமோ, யாருக்காக வேண்டி பொய் சொல்லாமல் இருந்தோமோ, அவர்களை விட அல்லாஹ் பல படி மேலாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஆபாதாக, சந்தோஷமாக, செழிப்பாக வைப்பான் என்பதை மாற்று கருத்து அல்ல. எல்லா நிலையிலும் செழிப்பாக வைப்பான். இன்றைக்கு நான் பொய் சொல்லதா காரணத்தை என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன், உண்மை சொன்னதால் இழந்தேன் என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் சொல்லி தருகின்ற இந்த இரண்டு விஷயங்கள் என்பது இன்றைக்கு நமக்கு எத்துணை இழப்புகளை தந்த போதிலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பின்பாக செழிப்பான வாழ்க்கையை தரலாம். அதில் துமர்தியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள். ஏன்னா, நான் இந்த மக்களுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன், அவர்களுக்கான தேவைகளுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், அவர்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கைக்கு நான் என்ன செய்துவிடக் கூடாது, எந்த நிலையிலும் மோசடி செய்துவிடக் கூடாது என்பது கவனமாக இருந்ததன் அடிப்படையில் தான் இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாமல் ஊர்வலம் நகர்வலம் வருவது உமர்தியல்லாஹுடைய ஆட்சியினுடைய 10 ஆண்டுகள்ல பழக்கத்துல இருந்துச்சு. அப்படியாக ஜெருசலத்திற்கு அந்த பாதிரிமார்கள் அழைத்ததன் நிமித்தமாக ஜெருசலம் போய் முடித்து மதீனாவிற்கு திரும்பி வருகின்றார்கள். உமர்தியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நாட்கள் மதீனாவிலே இல்ல, என் மக்களின் நிலை என்ன, என் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி அன்று இரவே ஹஜ்ரத் உமர்தியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இரவு நகர்வலம் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற நேரத்துல மதீனாவில ஒரு வயதான மூதாட்டி என்ன செய்திருக்கிறார், வீட்டினுடைய வாயில் படியில் அமர்ந்திருக்கிறார். அப்ப அந்த மூதாட்டி இடத்துல ஹஜ்ரத் உமர்தியல்லாஹு அவர்கள் நேராக சென்று என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, எப்படிமா இருக்கிறீங்க, வகைஃப ஹாலுகி, எப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டபோது அந்த அம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம திரும்ப கேட்டாங்க, இந்த வெளிநாடு போயிருக்கிறதா கலீஃபா உமர் சொன்னாங்களே, அமீர் உமர் வந்துட்டாரா என்று அந்த கேள்வி கேட்கிறார். உமர்தியல்லாஹு தன்னை உமர் என்று காட்டிக் கொள்ளாமல் வந்துட்டதான் தகவல் சொன்னாங்கம்மா, என்ன உங்களுக்கு என்ன தகவல், வேற என்ன வேணும் என்று சொன்ன போது, உங்களுடைய இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு உமருடைய ஆட்சியில, மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில உமருடைய ஆட்சி என்பது குறைபட்டுக் கொள்வதாகத்தான் இருக்கிறது, என் விஷயத்தில் உமர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்ன போது உமர்தியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து விசாரிப்பாங்க, அப்படி என்ன பாதிப்பு உங்களுக்கு, உங்களுடைய ஆட்சியில உங்களுக்கு அப்படி என்ன பாதிப்பு, எனக்கான தேவைகள் பல இருக்கிறது, சில தீனார்கள் தேவைப்படுகிறது, என் வாழ்வாதாரத்திற்கு என் வீட்டில் எனக்கு ஆண் துணை யாருமே இல்ல, எனக்கு பிள்ளைகள் யாருமே இல்ல, நான் வயதான கிழவியாக இருக்கிறேன், நான் இயலாமையில இருக்கிறேன், எனக்கான உதவியை என் நாட்டின் ஜனாதிபதியான உமர்தான செஞ்சு கொடுக்கணும்னு சொன்ன போது உமர்தியல்லாஹு கேட்பாங்க, உங்க சூழ்நிலை எப்படிமா உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னாதான தெரியும் என்று சொன்ன போது, ஜனாதிபதி என்று வந்து விட்டால் நாட்டின் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தன் சொந்த நாட்டு மக்களின் நிலைமையை அறிந்தவராகத்தான் ஒரு ஜனாதிபதி இருக்க வேண்டும், நாளை அது குறித்து நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன் என்றார்கள் அந்த பெண்மணி. அதில் உமர்தியல்லாஹு அதுவரைக்குமே தன்னை அமீர் என்று காட்டிக்கொள்ளல, அமீர் என்று காட்டிக்கொள்ளாமல் அதில் உமர்தியல்லாஹு கேட்கிறாங்க, இப்ப என்ன செய்யலாம், உமரிடத்துல என் தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் உமர்தியல்லாஹு சொல்றாங்க, நான் அமீர் முஃமினீன், இன்னைக்கு தான் வெளியூர்ந்து வந்தேன், உங்க தகவலை நான் கேட்டுவிட்டேன், இப்ப என்ன செய்து கொள்ளலாம், நாளை என் குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுவீர்கள் என்று சொல்கிறீர்களே, திரும்பவும் அந்த பெண்மணி சொல்லுவார்கள், நான் என்ன செய்வேன், நான் முறையிடுவேன் கண்டிப்பாக. ஹஜ்ரத் உமர்தியல்லாஹு கேட்பாங்க, ஏதாவது நீட் பேசிக்குவோமா,
இந்த முறையீடு இல்லாமல் நான் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா? நீங்க இப்படி புறப்பட்டுக் கொள்வதற்கு ஏதாவது விலை போடுங்களேன், ஏதாவது ரேட் பிக்ஸ் பண்ணுங்களேன் என்று கேட்டபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வயதான கிழவி சொல்லுவாள், ஒரு 25 திரகம் டீல் பேசணும்னா மறுமையில சொல்லாம இருக்கிற அல்லாஹ் 20 திரகம் கொடுங்க எனக்கு. உமர் ரலியல்லாஹு உடனே என்ன செய்வாங்க, அவர்களே நேரா என்ன செய்வாங்க, போய் பைத்துல் மால் இருந்து 25 திரகங்களை எடுத்துட்டு வருவாங்க. கூட வருகின்ற பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அலி ரலியல்லாஹு அவங்களே சேர்த்து கூட்டு வருவாங்க சாட்சிக்கு. ஏன்னா நான் கொடுத்துட்டேங்கிறதுக்கு நாளைக்கு மறுநாள் நீங்க 2 பேர் தான் சாட்சி. ஏன்னா இந்த மாதிரி நான் நம்பிக்கைக்கு மாற்றமாக இருக்கேன்னு நம்ம கவலைப்படுறாங்க என்று சொல்லி அலி ரலியல்லாஹு கொடுத்து இந்த 25 திரகத்தை அந்த அம்மாட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு பின்னாடி நின்றுக்குவாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, 20 திரகத்தை கொண்டு போய் இந்த வயதான கிழவனிடத்தில் கொடுத்துட்டு வந்துருவாங்க. வெளியே வந்தவங்க உமர் கேட்பாங்க, ஆட்கள் சாட்சி இருக்க ஓகே, ஏதாவது எழுதி வாங்குறீங்களா ரிட்டர்ன்ல? 25 திரகம் இந்த நோக்கத்திற்காக இந்த அம்மா கேட்டாங்க. அமீர் பின் உமர் என்ன செஞ்சா, 20 கொடுத்துட்டா இதை ரிட்டர்ன்ல வாங்குனீங்களா? எதுவுமே வாங்கல. உமர் என்ன செய்வாங்க, கோபப்பட்டு சொல்லுவாங்க, போய் எழுதி வாங்கிட்டு வாங்க. எழுதுவதற்கு ஒண்ணுமே இருக்காது. உமர் தன்னுடைய ஆடையை கிழித்து கொடுத்து சொல்லுவாங்க, இந்த காரணத்திற்காக வேண்டி இந்த அம்மா முறையிட்டதனால் அமீராகிய நான் 25 திரகத்தை இந்த அம்மாவிற்கு ஒப்படைத்து விட்டேன். நாளை மறுமையில் இது குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிட மாட்டேன், அதற்கு பகரமாகத்தான் அதை கொடுத்து எழுதி வாங்கல் என்று உமர் அவர்கள் எழுதி வாங்க சொல்லுவாங்க. எழுதி வாங்கி கையில பத்திரமாக வைத்துக் கொள்ள உமர் அவர்கள் வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறமா தன் மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு உமர் சொல்லுவார்கள், நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, என் மகனே நான் இறந்து விட்டால் என் ஜனாசாவினுடைய துணியில இந்த துணியும் சேர்த்து நீ அடக்கம் செய்து விட வேண்டும், இதையும் சேர்த்து அடக்கம் செய்து விட வேண்டும். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல முடியாது என்று ஹஜ்ரத் உமர் சொல்லுவாங்க தன் மகனிடத்துல. பின்னாடி பார்க்குவாங்க அம்மா ஹஜ்ரத் உமர் நேர்ல பார்க்கின்ற பொழுது, இரஹமுக்கல்லாஹ் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, நான் அல்லாஹ்விடத்திலே இது குறித்து நாளை முறையிட மாட்டேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். வரலாற்றில இது குறித்து எழுதுகின்ற இமாம் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே இப்படி சொன்னார்கள், லவ்கான பஅதி நபியுன் லகான உமர் நபியன், எனக்கு பின்னால் நபி என்று ஒன்று இருந்தால் உமர் தான் நபியாக இருப்பார் என்று சொன்ன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல் ഖിയാനத், நம்பிக்கைக்கு மோசடி செய்வது என்பது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பதன் மூலமாக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் எது மாதிரியான அந்த அச்சங்கள், எது மாதிரியான தண்டனைகள் ஏற்படும் என்பதை உணர்ந்துதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அந்த அம்மாவை டீல் பேசி என்ன செஞ்சாங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து விட்டேன், தவறுதான், அதுக்கு என்ன பகரம் கொடுக்கலாம் என்று அந்த அம்மா சொன்ன ரேட்டை கொடுத்து அந்த டீலிங் முடிச்சுதான் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கான சூழ்நிலைகள்ல நம்முடைய வியாபாரங்களாக, நம்முடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில அல்லது நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியில, அது சொத்தாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், அல்லது வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், நமக்கு வேண்டும் என்று வருகின்ற பொழுது இன்னொரு இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமாக, நம்பிக்கைக்கு மோசடியாக இருக்கிற நேரத்துல அதுல ஒருபோதும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அதுல ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்காது. யார் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல், மோசடி இல்லாமல் தன் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் மிகச்சரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவர்களின் மரணம் வரைக்கும் எல்லா நிலையிலும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமையில அல்லாஹ் அவர்களுக்கான தண்டனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அதுல யாருக்கு தண்டனை அல்ல, யாருக்கு கேள்வி கணக்கு இல்லை என்ற பட்டியல்ல ஒரு நபருக்கு என்ன கிடையாது, கேள்வி கணக்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு ஷஹீதான ஷஹீதுக்கு அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அவர் நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவார். நேரடியாக சொர்க்கம் சென்று அவர் விரும்பிய சொர்க்கத்தில் பறவையினுடைய அந்த உடலுக்குள்ள அவருடைய ரூஹ் செலுத்தப்பட்டு ஒரு பறவையாக 1ஆம் சொர்க்கத்திலிருந்து 7ஆம் சொர்க்கம் வரை உண்டான எல்லா சொர்க்கத்துக்கும் என்ன செய்வாரு, அவர் பறவையாக பறந்து செல்லுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான நபர் இருக்கிறாரே, அவருக்கு கேள்வி கணக்கே இல்லை என்ற போதிலும் ஒரு விஷயத்தில் அவருக்கும் உட்பட அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. பெருமானார் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கிறார், பிறர் விஷயத்தில் நீ நம்பிக்கைக்கு மோசடி செய்திருந்தால் அது குறித்து உன்னிடத்திலே கேள்வி விசாரிக்கப்படும். பெருமானார் சொன்னாங்க, எந்த கேள்வி அங்கே கிடையாது, ஆனால் நம்பிக்கைக்கு மோசடி செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான ஷஹீதுக்கும் என்ன உண்டு, இறைவனிடத்தில் நாளை மறுமையில கேள்வி
அந்த கேள்விக்கான விளக்கத்தை பதிலை அந்த ஷஹீத் அல்லாஹ்விடத்திலே மிகச்சரியாக சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், யார் நம்பிக்கைக்கு மோசடியாக நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறார்களோ நாளை மறுமையில அவருக்கு ஹாவியா என்கின்ற நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வருகிறார். ஹாவியா நரகத்தில் அல்லாஹ் அவரை நுழைய செய்கிறார். நுழைய செய்ததற்கு பின்பாக நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இவர் எந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்தாரோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஒரு பொருளாக அல்லாஹ் காட்சி அளிக்கின்றார். அந்த பொருளை என்ன செய்கிறார், அவர் நரகத்தில் நுழைந்ததற்கு பின்னால் பார்க்கிறார், இதனால தானே நம்ம நரகத்தில் வந்தோம் என்று நினைத்துக் கொண்டு அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்த அந்த பொருளாக காட்சி தருகின்ற அந்த பொருளை எடுத்து தன்னுடைய தோள் புஜத்தில் சுமந்து வருவார். சுமந்து எங்க வருவார், நரகத்தில் இருந்து நரகத்துடைய வாயில் படி வழியாக வெளியே போயிடுவோம் நம்ம என்று வருவார். ஆனா என்னவாகும், நரகத்துடைய வாயில் படியை அடைந்த உடனேயே அந்த பொருள் அப்படியே உருகி கீழே போயிடும். டோட்டலா திரும்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போனா திரும்ப காட்சி தரும். அந்த பொருளை திரும்ப தூக்கி தலையில வச்சுக்கிட்டு திரும்ப நரகத்துடைய அந்த என்ட்ரன்ஸுக்கு வருவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், இப்படியாக அவர் நரகத்தில் அல்லாஹ் எப்பொழுது அவருக்கு தண்டனை அல்லாஹ் முற்று பெறுகின்றானோ, தண்டனை அவருக்கு அல்லாஹ் நிறுத்துகின்றானோ, அது வரைக்கும் எந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்தாரோ அது ஒரு பொருளாக காட்சியாக்கப்பட்டு அவர் இப்படியாக சுமந்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, உலக வாழ்க்கையில ஒருவனுக்கு மோசடி செய்துதான் வாழுங்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. ஒருவனுக்கு அநியாயம் செய்துதான் சம்பாதிக்கின்ற கட்டாயம் நமக்கு கிடையாது. எனக்கான ரிஸ்க், எனக்கான உணவு, எனக்கான பணம், எனக்கான அந்தஸ்து, செல்வாக்கு என்பது அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறானோ அது கண்டிப்பாக வந்தே தீருமே தவிர உலகமே நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது. என் ரிஸ்கில் இருந்து ஒரு பைசா கூட யாரும் குறைத்து விட முடியாது. அப்ப எனக்கான ரிஸ்க் அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அது நிச்சயமாக வந்தே தீருமே தவிர இதை இழுந்துகிட்டோம்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கும், சத்தியமாக கிடையாது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, அநீதமான வாழ்க்கை, மோசடியான வாழ்க்கை என்பது அன்றைக்கு வேண்டுமானால் உங்களுக்கு என்ன தரலாம், சந்தோஷத்தை தரலாம், லாபங்களை தரலாம், வரவுகளை உருவாக்கலாம். ஆனால் அது மிக சீக்கிரமாகவே பூஜ்ஜியமாக ஆக்கப்படும். வட்டி குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற அதான் சொல்றான், ஹலாலான வியாபாரம் உங்களுக்கு பல மடங்கு வளரும். ஹராமான வியாபாரம் என்பது அது வளர்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கும். சீக்கிரமே பணக்காரன், சீக்கிரமே சொத்து என்று தோட்டம், ஆனால் அது வந்த இடமும் தெரியாது, போன இடமும் தெரியாம போயிடும் டோட்டலா. இதுதான் மோசடிக்கு உண்டான நிலைமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி லா ஈமான லிமன் லா அமானத லஹு, மோசடி என்பது ஒரு தொழுகையாளியா இருந்தாலும் இன்றைக்கு செய்கிறார்கள். பதா அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹாஜியாக இருந்த போதிலும் ஒரு இடத்துல இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல இருக்கலாம், வாக்குறுதிகள் இருக்கலாம், அல்ல ஆலோசனை இருக்கலாம், திருமண பந்தங்கள்ல இருக்கலாம். கொடுத்த வாக்குறுதியை முறையாக நிறைவேற்ற வேண்டும், இல்ல முறையான பதில் சொல்லணுமே தவிர அது மோசடியாக, அநீதமாக, அநியாயமாக இருக்கின்ற நேரத்தில் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு நினைவர வேண்டும். லா ஈமான லிமன் லா அமானத லஹு, நம்பிக்கைக்கு மோசடி செய்தால் அவர் ஈமானின் விஷயத்தில் இறக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மோசடி செய்வதன் மூலமாக சந்தோஷத்தை, வரவுகளை ஒரு பக்கம் நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்ற போதிலும் கூட இன்னொரு இடத்தில் வர்ணிக்கிற நேரத்தில் நாம் கலிமாவை, ஈமானை அஞ்ச வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் முஸ்தஷாரு முக்தமனுன், உங்களிடத்தில் ஒருவர் ஆலோசனை செய்கிறார் என்றால் அந்த ஆலோசனை விஷயத்திலும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். உங்களிடத்துல யாரும் டிஸ்கஸ் பண்றாங்க, வியாபாரம் குறித்தோ, தன் குடும்பம் குறித்தோ, தன் மக்கள் குறித்தோ, தன் சொந்த பர்சனல் வாழ்க்கை குறித்தோ, தன் பிரைவசி குறித்தோ உங்களிடத்தில் ஒருத்தர் மஷூரா செய்தார், ஆலோசனை செய்தார், அல் முஸ்தஷார் முக்தமனுன், ஆலோசனை செய்யப்படுகின்ற நபர் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கணுமே தவிர அவர் செஞ்ச ஆலோசனையை வெளியில சொல்லி கேவலப்படுத்தி விடக் கூடாது. ஆலோசனை செய்யப்படுகின்ற விஷயத்திலும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அதற்கு பாத்திரமாக இருக்கிற பட்சத்தில் தலைமறுமையில் அதற்கான தண்டனைகள் உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, முத்தாய்ப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு புறம் இபாதத்துல கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் இன்னொரு புறம் மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிற வாழ்வியல் ரீதியான குணங்களையும் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் இபாதத்து என்பது வெற்றியை தந்து விடாது, இபாதத்தும் தேவை. இன்னொரு புறம் நம் வாழ்க்கையில நம்முடைய குணநலன்கள் நல்ல முறையில் இருக்கணும், அழகாக இருக்க வேண்டும்.
அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்க தோற்றத்தை பார்க்க மாட்டான். நீங்க எவ்வளவு உயரம், ஆக ஹைட்டா, ஜாம்பவானா இருக்கிறீங்களா, அடக்கொடுக்கம், அல்லாஹ் அதை பார்ப்பதல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பார்ப்பதில்லை. நீங்க எப்படி தொழுகிறீங்க என்று வரவே அதை பார்ப்பதில்லை. ஆனா அல்லாஹ் எதை பார்க்கிறான்? வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். நாளைக்கு மறுமையில அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது, அந்த உள்ளத்தின் ஊடாக குணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில ஜட்ஜ்மென்ட் தீர்ப்பு எல்லாம் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இபாதத்துல, ஃபர்துல, சுன்னத்துல, வாஜிபில, முஸ்தஹப்ல, ஹலால் ஹராம் விஷயத்துல, முத்தஷாபிஹான விஷயத்துல கவனங்கள் செலுத்துகின்ற அதே நேரத்துல நம்முடைய குணம் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் கவனங்களை நாம் செலுத்தியாக வேண்டும். குணங்கள் குப்பைகளாக மாறுகின்ற நேரத்துல, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்முடைய குணங்கள் இருக்கிற நேரத்துல நம்முடைய தொழுகைகளோ நம்முடைய இபாதத்துகளோ நாளை மறுமையில ஒருபோதும் நம்மை பாதுகாத்து விடாதிருப்பதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்ற முறையாக இருக்கிறது. அந்த வகையில நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய துஆ, ரப்பே ரஹ்மானே, இபாதத்துல கவனங்களோடு இருப்பதை போன்று என் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் சக மனிதர்களோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த குண நடத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.